العزيمة جاء. இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள், எதற்கெடுத்தாலும் பித்அத்து தான். மூச்சுக்கு முன்னொரு தடவை பித்அத் பித்அத் என்று திக்ரு செய்வார்கள். நடந்தால் பித்அத், உட்கார்ந்தால் பித்அத், எழுந்தால் பித்அத், பேசினால் பித்அத், மூச்சு விட்டா பித்அத். இப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இத்தகைய கூட்டம்தான் பித்அத் ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறோம் என்று புறப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு வேடிக்கை. 100க்கு 100 பித்அத்தை குத்தகைக்கு எடுத்து கொண்டவர்கள் பித்அத்தை ஒழிக்கப் போகிறார்களாம். முல்லை முள்ளால் எடுப்பது என்பது எதுக்குத்தானோ? எல்லோரும் திருடனை பிடிக்க ஓடுவாங்க. ஓடும்போது திருடனை பிடிங்க அப்படி சொல்லிக்கிட்டு தான் ஓடுவாங்க. இதில் திருடனும் சேர்ந்து ஓடுவான், அவனும் சொல்லுவான் திருடனை பிடிங்க. ஏன்னா தன்னை தற்காத்து கொள்வதற்காக. அதுபோன்று தான் இருக்கிறது. முழுமையாக பித்அத்தை செய்கின்றவர்கள் பித்அத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று புறப்பட்டிருக்கிறார்கள் என்றால் வேடிக்கை தானே, அது வினோதம் தானே. என்ன பித்அத்து நீங்கள் கேட்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெண்களையெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற பேரிலே நடுத்தெருவிலே நிற்க வைத்தார்களே, இது பித்அத் இல்லையா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறதா? ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா? நான் கேட்கிறேன். இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் அல்லவா? யகூதிகளுடைய பழக்க வழக்கம் அல்லவா? நீங்கள் பார்ப்பீர்கள், சில யூடியூபில் எல்லாம் பார்க்கலாம். தெருக்களிலே அந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தட்டியையும் அட்டையும் வைத்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இந்த கலாச்சாரத்தை இஸ்லாத்திற்குள்ளே புகுத்தியவர்கள் அல்லவா இந்த பித்அத்துவாதிகள்? மார்க்கம் சொல்கிறது, வகர்னஃபி புயூத்திக்குன்ன, பெண்களே நீங்கள் உங்கள் வீடுகளில் இருங்கள். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி தெரிந்ததை போல நீங்கள் சுற்றி தெரியாதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நடுத்தெருவிலே நிற்க வைத்திருக்கிறார்கள் பெண்களை இந்த பித்அத்துவாதிகள். இறைவன் சொன்னான், குல்லில் மூமினின் யகுல்லு மின் அபுசாரிஹிம், நபி அவர்களே மூமினான ஆண்களுக்கு கூறுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதே போல் வக்குல்லில் மூமினாத் யகுல்லுன்ன அபுசாரஹுன்ன, அதே போல் நபி அவர்களே இஸ்லாமிய பெண்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அவர்கள் தங்கள் கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது என்று குர்ஆன் பேசுகிறது. நடுத்தெருவிலே பெண்களை தட்டியையும் அட்டையும் கொடுத்து நிற்க வைத்து சத்தங்கள் போட வைத்து அந்நிய ஆண்களை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டார்களே இந்த பித்அத்துவாதிகள். ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஆனால் தாங்கள் செய்கிற ஏதாவது காரணத்திற்கு ஏதாவது ஆதாரங்கள் பேரில் சொல்லணுங்கிறதுனால சம்பந்தமே இல்லாமல் ஹதீதை கொண்டு வருவாங்கங்க. அப்போ தான் அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றலாம் என்று. அதுக்கு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெண்கள் எல்லாம் ஜிஹாதுக்கு போயிருக்காங்கல்ல, அதனால தான். அதுதான் முழுமையாக படிக்கணும். பாதியை படிச்சுட்டு மீதியை விடக்கூடாது. இருக்கிறது புகாரியிலே. ருபையா பின்த் முஅப்பில் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ஜிஹாதுக்கு போவோம் என்று. எதற்கு போனோம் என்று பின்னால் சொல்கிறாங்கல்ல, அதை பார்க்க வேணாமா? ஏன் அரைகுறையாக படிக்கிறீங்க? முழுமையாக படிக்க வேண்டியதானே. இவங்களுக்கு தேவை எதுவோ அதோ நிப்பாட்டிக்கிறது. ஏன்னா போராட்டம், இவங்களுடைய போராட்டம் ஜெயிக்கும் சொன்னால் கூட்டம் நிறைய இருக்கணும். பெண்கள் வந்தால் தான் கூட்டமாக இருக்கும். அதுக்காக வேண்டி செய்கிறது. அந்த ருபையா பின்த் முஅப்பில் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா நாங்கள்லாம் போனோம், நஸ்கி தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்போம் போர் வீரர்களுக்கு, அந்த பணியை நாங்கள் நிறைவேற்றுவோம். நுதாபி அல் ஜரஹா, காயம் பட்டவர்களுக்கு நாங்கள் மருத்துவ சிகிச்சை செய்வோம். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண்கள் போனது அதனால தாங்க. போர் வீரர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் அல்லவா? தண்ணீர் இப்போ இங்கே கூட வீட்டுக்கு தண்ணீர் தவணை தாய்மார்கள் தான் எடுத்து வர்றாங்க. அவங்க பொறுப்பு தானே. அங்கேயும் அப்படி தானே. அதுவும் பாலைவனம், தண்ணீர் ஒரு இடத்தில் இருக்கும், போர் வீரர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள், தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, பெண்களிலேயே மருத்துவம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சென்றார்கள். இன்றைக்கு மருத்துவமனையில் நர்ஸுகள் செவிலி தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மருத்துவம் தெரிந்த பெண்மணிகள் போனாங்க. போருக்காக போவது வேற, போரில் ஈடுபடுவதுங்கிறது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. இன்றைக்கி கூட இராணுவ வீரர்கள்லாம் போகிறாங்க, யுத்தம்னு வச்சுக்கிறோங்க, சமையலுக்காண்டி செலவு போவாங்கல்ல, போர் வீரர்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அதுக்கு அப்படியே சமையல்காரர்கள்லாம் நாங்கள் போர் செய்தோம்னு சொல்ல முடியுமா?
போர்க்களத்துக்கு போனாங்க, அவங்க சமைச்சு கொடுக்க போனாங்க. இந்த சமையல்காரர்கள்லாம் அவர்கள் போர் வீரர்களா? ஆண்கள் தான் போரிலே ஈடுபட்டார்கள். சஹாபா பெருமக்கள் தெளிவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவலா நஹ்ருஜு முஜாஹிது மஅக்கும் யா ரசூலல்லாஹ், நாங்களும் எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு உங்களோடு வந்து நாங்கள் யுத்தம் புரிவதற்கு அனுமதி தாருங்களேன் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, கிடையாது உங்களுக்கு அனுமதி. என்னாங்க, ஜிஹாதுக்குன் அல் ஹஜ், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், இறைவன் ஜிஹாதுடனுமே உங்களுக்கு வழங்கி விடுவார் என்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெண்களுக்கு ஜிஹாது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே பெண்கள் போர்க்களத்தில் ஈடுபட்டு வாளெடுத்து போர் தொடுக்கவில்லை என்பதற்கு இதை விடவும் வேறு சான்று என்ன வேண்டும்? போர்க்களத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? ஆனால் இன்றைக்கு பெண்களை எல்லாம் நடுரோட்டிலே போராட்டக்கள வீராங்கனைகளாக அல்லவா நிறுத்தியிருக்கிறீர்கள். இஸ்லாமிய பெண்களுடைய கண்ணியமெல்லாம் காற்றுல பறந்து போச்சே. இது பிதாத்தா இல்லையா? இந்த பிதாத்தையே நீங்கள் கொண்டு வந்தீங்க இஸ்லாமிய பேரில். அல்லது நீங்கள் ஆதாரம் தாங்க, இதற்கு இன்னும் ஆதாரம் தரணும். இல்லைண்டா நீங்கள் பிதாத்தை ஒழிப்பதற்காகத்தானே மாநாடத்த போகிறீங்க, இந்த பிதாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒழித்து விட வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் பிதாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பத்தாது. ஒரு அம்மா இருந்துச்சு, வயசான அம்மா, எப்போவுமே தன்னுடைய பெருமையே அது பேசிக்கிட்டே இருக்கும், நான் அப்படி இப்படின்னு. அந்த அம்மாட்ட ஒரு ஆள் கேட்டார், ஏம்மா உங்கள் வீட்டு சொத்து சுகமெல்லாம் எப்படி? அந்த அம்மா சொன்னிச்சு, எக்கச்சக்கம். அதையும் கேட்குற அப்படின்னுச்சு. அடுத்து இவர் கேட்டார், ஏம்மா உங்கள் வீட்டு ஆடு மாடெல்லாம்? அதையும் கேட்குற எக்கச்சக்கம் அப்படின்னுச்சு. அப்புறம் இவர் கேட்டார், ஏம்மா உங்கள் வீட்டு தோட்டம் துறவெல்லாம் எப்படி? அதையும் கேட்குற எக்கச்சக்கம் அப்படின்னுச்சு. அடுத்து இவர் கேட்டார், ஏம்மா உங்கள் வீட்டுக்காரரு? அதையும் கேட்குற எக்கச்சக்கம் அப்படின்னுச்சு. இதுவரைக்கும் சரி, என்ன கேட்குறான்னு கூட பார்க்கக்கூடாதா? எதுக்கு எடுத்தாலுமா என்ன கேட்குறான்னு தெரியலை, எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். அந்த மாதிரி என்ன விஷயம்னு தெரியாமல் பிதாத்து பிதாத்து. சரி, இப்போ ஒரு புதுசாக ஒரு பிதாத்தை நுழைச்சிருக்கிறாங்க இந்த பிதாத்துவாதிகள்லாம். என்ன தெரியுமா? ஒருவர் இறந்துட்டா வீட்டில் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டியது பெண்களாக சேர்ந்து, அப்புறம் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டியது, அங்கே அப்புறம் ஜமாத்தா நடத்த வேண்டியது, அப்புறம் அடக்க செய்ய வேண்டியது. இது ஒரு புதிய பிதாத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன ஆதாரம் என்று நாங்கள் கேட்டோம். உடனே பெண்கள் தொழுதிருக்கிறார்களா இல்லையா? நாங்கள் அதே கேட்டோம். பெண்கள் தொழுதிருக்கிறார்கள் ஜனாசா தொழுகை என்பது எங்களுக்கும் தெரியும். ஆகவே தான் நாங்களும் அனுமதி கொடுக்குறோம் ஹஜ்ஜுக்கா வேண்டி போகின்ற பெண்களுக்கு. ஹஜ்ஜுக்கா போகிறாங்கல்ல பெண்கள் எல்லாம், உம்ராவுக்கு போகிறாங்கல்ல, அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளியாசு தொழு வருவாங்க. அதே போல் மதீனா ஷரீஃபில் மஸ்ஜித் நபவிக்கு தொழு வருவாங்க. அங்கேயெல்லாம் ஃபர்லான தொழுகை முடிஞ்சிட்டாக்கா ஏதாவது ஒரு ஜனாசா வந்திருக்கும், ஜனாசா தொழுகை நடக்கும். பெண்கள் கேட்குறாங்க, நாங்கள் அதில் பங்கெடுக்கலாமா? பங்கெடுங்கள். ஏன்? பெண்கள் தொழுதால் கூடும். பெண்கள் தொழுதால் கூடும் என்பது வேறு. இன்றைக்கு வஹாபிகள் செய்கிறாங்களே, அது மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தொழுதாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னால் அவங்களுடைய மையத்துகளும் ஜனாஸா தொழுதாங்க. அதனால தான் பள்ளிக்குள்ளே செல்லப்பட்டது முஸ்லீமில் இருக்கிறது. அதே போல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொழுதாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களோட அவங்களுடைய மகன் இறந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறாங்க. தப்ரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதெல்லாம் இருக்குது. பெண்கள் தொழலாம் என்பதற்கு தான் இது ஆதாரமே தவிர, நீ வீட்டிலே பெண்கள் எல்லாம் ஜமாத்தா நடத்திட்டு அப்புறம் பள்ளிவாசலுக்கு வந்து அதை இன்னொரு ஜமாத்தா நடத்துறது, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? அதுக்கு ஆதாரம் கேட்குறோம் நாங்கள். பெண்கள் தொழுவதற்கு ஆதாரம் இருக்குன்னு கடந்து போய்விட முடியாது. நாங்கள் கேட்பதற்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி இருக்குதா? இன்றைக்கி இவங்க நடத்துறதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா? சரி, அது இருக்கட்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தொழுதாங்க. அங்கே அவங்க கணவர் தான் தொழுதாங்க. வலம் யகுன் மஅஹுமா கைர், அவங்க கூட வேறு யாரும் இல்லையே. அப்படியானால் நீங்கள் கணவன் மனைவி அது மட்டுமா வீட்டில் தொழுகிறாங்க? இப்போ பெண்கள்லாம் சேர்ந்து தொழுகிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ ஒரு பிதாத்தை நுழைத்து விட்டார்கள். இப்போ இவங்க உண்மையிலேயே பிதாத்தை ஒழிக்கப் போகிறோம் என்றால் இந்த காரியத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இவர்கள் தங்களுடைய பிதாத்தை ஒழிப்பதற்காகத்தான் அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். அதுதான் உண்மை. பிதாத்துவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய பிதாத்துகளை பிதாத்து மாநாடு என்கின்ற பெயரிலே பிதாத்தான மாநாட்டை நடத்தப் போகிறார்கள். அவர்களுடைய பிதாத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் பிதாத்து ஒழிப்பு மாநாடு. ஏன்னா அவங்க தானே பிதாத்துக்கு சொந்தக்காரர்கள். இல்லாட்டி இதுக்கு ஆதாரம் காமிக்கணும்.
இல்லைன்னா இதை விடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த மாநாடு நடத்துவதில் தோற்று போய்விட்டார்கள். அதுதான் உண்மை. சரி, இந்த வஹாபிகள் இன்னொன்று செய்வாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க பொதுக்கூட்டம் நடத்துவாங்கன்னு வச்சுக்கிறோங்க, பல கொடிகளை ஏற்றுவார்கள், கொடிகளை நட்டி வைப்பாங்க. அதே போல் ஒரு மாநாடு நடத்தலாம், அப்போ அப்படித்தான் கொடிகளை கட்டி வைப்பார்கள், கொடிகளை ஏற்றுவார்கள். இது அவருடைய வழக்கம் இருக்குது. நான் கேட்குறேன், இந்த ரோடுகள்லாம் கூட கொடிகளை கட்டி வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்களுடைய ரோட்டு கொடிக்கு என்ன ஆதாரம், மாநாட்டு கொடிக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸிலேருந்து ஆதாரம் தாங்க. ஏன் நீங்கள் தர்கா கொடிக்கு ஆதாரம் கேட்டவங்க தானே, அப்போ உங்கள் கொடிக்கு ஆதாரம் தாங்க. நீங்கள் ஆதாரம் தந்துவிட்டுத்தான் இப்போ நடத்த போகிற பிதஅத் ஒழிப்பு மாநாட்டிலும் நீங்கள் கொடிகளை கட்ட வேண்டும், ஏற்ற வேண்டும். ஆதாரம் தராமல் இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கிறங்க, உங்களுடைய மாநாட்டிலே இப்போதே தோற்று போய்விட்டீர்கள். ஏன்? பிதஅத்தை ஒழிப்பதற்காகத்தானே அந்த மாநாடு. பிதஅத்தை செஞ்சுக்கிட்டே மாநாடு நடத்தலாம். எப்படி? கொடி கட்டுறது இப்போ பிதஅத் ஆகி போச்சே. ஒன்றும் குறைஞ்ச ஆதாரம் தந்துடுங்க. ஆதாரம் இல்லையோ பிதஅத்து தான். பிதஅத்தை செய்து பிதஅத் ஒழிப்பு மாநாடு எப்படி நடத்துறீங்க நீங்கள்? அதே போல் பாருங்கள், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏதாவது எழுதுனாக்கா இறைவனின் திருப்பெயரால் அதோடு நிப்பாட்டிக்கிடுவாங்க. இறைவனின் திருப்பெயரால் இது பிதஅத்தா இல்லையா? மார்க்கத்தை அப்படி இருக்குதா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறாங்க. மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்க. ரோம் நாட்டு மன்னன் ஹெர்குலிஸுக்கும் கடிதம் எழுதினாங்க. அதில் எல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் எழுதி அனுப்புகிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய நோட்டீஸுகளிலும் வால் நோட்டீஸுகள்லையும் என் இறைவனின் திருப்பெயரால், இது பக்கா பிதஅத். ஆதாரம் காட்ட முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா மட்டும் எழுதி அனுப்புனாங்க, ஆதாரம் காமிங்க. அப்படி இல்லைன்னா பிதஅத்து தானே. இறைவன் குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதின விஷயத்தையும் சொல்கிறான். பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எழுதினாங்கல்ல கடிதம், அதை இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எழுதி கொண்ட கடிதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனில் இருக்கிறது. நீங்கள் குர்ஆனை தான் பின்பற்றணும்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தானே இருக்குது. ஏன் பிஸ்மில்லாவோட நிப்பாட்ட? நீங்கள் பக்கா பிதஅத் அல்லவா இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முழுமையாகத்தானே எழுதி அனுப்புனாங்க. நீங்கள் மொழிபெயர்த்தா எப்படி எழுதணும்? அன்பாளன் அருளாளன் அல்லாவின் திருப்பெயரால் அல்லது இறைவனின் திருப்பெயர், அப்படி நீங்கள் எழுதணும். நபி வழியை பின்பற்றுவதாக இருந்தால் அதையல்லவா நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யலையே. சரி, இன்னும் சொல்ல போனால் இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு மட்டும் சொல்வது அன்றைக்கு மக்கத்து காபிர்களுடைய வழக்கங்க. ஹுதைபியா உடன்படிக்கும் போது ஒப்பந்தம் நடக்குது. எழுதும்பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுத சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் மக்காவிலே இருந்து வந்த அந்த காபிர்கள் சொன்னாங்க, அது என்ன ரஹ்மான், அது என்ன ரஹீம், இதெல்லாம் புதுசாக இருக்குது. நம்மெல்லாம் எப்படி எழுதுவோம்? பிஸ்மிக் அல்லாஹும்ம, இறைவனே உன் திருப்பெயரால், அப்படி தானே எழுதுவோம். அப்படி எழுதுங்க, ரஹ்மான் ரஹீமை அழிச்சிருங்க என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு உடன்பட்டாங்க, அழிச்சாங்க. அதுக்கு மட்டுமா? ரசூலுல்லான்னு எழுதப்பட்டதை அதையும் அவங்க ஆட்சேபம் தெரிவித்தாங்களே, அது என்ன ரசூலுல்லா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலையே, ஏற்றுக்கொண்டுட்டா அந்த ஒப்பந்தமே தேவையில்லையே, அதை அடிங்க, முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க, அப்துல்லாவின் மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கும் உடன்பட்டாங்க, என் ஒப்பந்தம் நடக்கணுங்கிறதுனால. இப்போ பிஸ்மில்லாங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் மனப்பூர்வமாகவா, ஒப்பந்தத்திற்காக ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லா அப்படிங்கிறத அழிக்க உடன்பட்டாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாதம் செய்தார்கள் மக்கத்து காபிர்கள். இறைவனின் திருப்பெயரால் என்று மட்டும்தான் எழுத வேண்டும், ரஹ்மானை எழுதக்கூடாது, ரஹீமை எழுதக்கூடாது என்று. ஆனால் இன்னைக்கு வஹாபிகள் அதே போல தான் இறைவனின் திருப்பெயரால் மட்டும் எழுதுறாங்க. ஆதாரம் காமிக்கட்டுமே? இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்காங்க அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று. ஆதாரம் காமிக்கட்டும், காமிச்சுட்டா பிரச்சனை இல்லை. இல்லைண்டா அவங்க இன்னொன்று இப்போ ஆதாரம் காமிக்கணும் ஒரு பேரில் நான் அந்த பிஸ்மில்லான்னு சொன்னாங்கல்ல, சொன்னதுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது, எழுதினத்துக்கு தான் இப்போ ஆதாரம் வேணும். நம்ம ஒன்று கேட்டு நீங்கள் ஒன்று சொல்லிட்டு போகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா மட்டும் எழுதி இருக்கிறார்கள், அதை சொல்லுங்கள், சொன்னார்கள்ங்கிறது அல்ல. அப்படி ஆதாரம் தரவில்லையானால் அது பிதஅத்து தான். இந்த பிதஅத்தை ஒழிப்பதற்குத்தான் அவர்கள் பிதஅத் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார்கள்.
பிதத்துக்காரர்கள் பிதத்தை ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னால் அவர்களுடைய பிதாத்துகளை ஒழிப்பதற்கு தானே மாநாடு. ஒன்று ஆதாரம் தரட்டும், இல்லைன்னா அவங்க இதை மாற்றிக்கொள்ளட்டும். பிதத்தை ஒழிக்க போகிறாங்க, தீர்மானம் போட்டுறணும் அவங்க பிதத்தை ஒழிப்ப மாநாட்டில். இது வரைக்கும் இறைவனின் திருப்பெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னுமே அல்லாஹ் அன்புடையோன் இல்லை, அது சரியான அர்த்தம் இல்லையங்க அப்படின்னு சொன்னால் ரஹ்மான் ரஹீம் இறைவனின் திருப்பெயரால் அப்படியா போடுங்க. உங்களுக்கு அந்த ஒழுங்கான டிரான்சாக்ஷன் கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்க இதாக செய்யுங்க. நீங்கள் அந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் போடணும். அப்போ தான் நீங்கள் பிதாத்தை ஒழிப்பு மாநாடுங்கிறதுல அர்த்தம் இருக்கும். உங்களுடைய பிதாத்துகளெல்லாம் அவங்க ஒழிக்கணும், தீர்மானம் போடணும், டிக்ளேர் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம எழுத்துக்கு ஆதாரம் கேட்கும் பொழுது அவன் சொல்லி இருக்கிறாங்களே பிஸ்மில்லாண்டு அதை கொண்டு வரக்கூடாது. நம்ம எது கேட்குறோமோ அதுதான் முறையும் கூட. ஒரு ஆள் ஊட்டிக்கு போய்ட்டு வந்தார். அவர்கிட்ட இன்னொரு ஆள் கேட்டார், ஊட்டிக்கு போனியப்பா உனக்கு என்ன பிடிச்சிச்சின்னு. உடனே அந்த ஆள் சொல்கிறார், எனக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்றாரு. அதே கேட்டாங்க. இப்போ கேட்குறது வேறு, அவர் சொல்கிறது வேறு. ஒரு பையன்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், ஏன்டா அவங்க அத்தா வீட்டிலேருந்து போகும்போது செருப்பு போட்டுக்கிட்டு போவாரா ஷூ போட்டுக்கிட்டு போவாரா? அவன் சொன்னான், அது என்னமே எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு போவாருன்னு. அவன் கேட்குறது ஒன்றா இருக்கும், சொல்கிறதா இருக்கும். அதனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியிருக்கிறாங்களா ஆதாரம் கட்டணும். இல்லைண்டா இது மக்கத்து காபர்களுடைய வழிமுறை, பக்கா பிதஅத்தான வழிமுறையை தான் இந்த கூட்டம் செய்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், பிதஅத்தையே குத்தகைக்கு எடுத்து கொண்டவர்கள் தான் பிதஅத்தை ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறோம் என்கிறார்கள். இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? திடல் தொழுகை என்று பெருநாள் தொழுகைக்கு பேர் வச்ச கூட்டம் தானே இது. திடல் தொழுகை என்ன? திடல் தொழுகை திடலில் தொழுகை அப்படின்னு சொல்லணும். நம்ம மார்க்கத்தில் பெருநாள் தொழுகைன்னு இருக்குது. பெருநாள் தொழுகை ஒரு திடல் தொழுகை அப்படின்னாங்க. அதுவும் நோட்டீஸ் அளிப்பாங்க, 8:30 மணிக்கு திடல் தொழுகை நடைபெறும் வாங்கண்டு. ஒரு ஆள் நோட்டீஸை படித்து நம்மளால் யோசிச்சார், என்னடா இது புது தொழுகையாக இருக்குது. நம்ம லொஹர் தொழுகை கேள்விப்பட்டிருக்கோம், அசர் தொழுகை கேள்விப்பட்டிருக்கோம், மக்ரிபு கேள்விப்பட்டிருக்கோம், இஷா தொழுகை கேள்விப்பட்டிருக்கோம், துஹா தொழுகை கேள்விப்பட்டிருக்கோம், தஜ்ஜத் தொழுகை கேள்விப்பட்டிருக்கோம், வித்ரு தொழுகை கேள்விப்பட்டிருக்கோம். திடல் தொழுகையா என்ன கேள்விப்பட்டது இல்லையே. நம்மால் யோசிச்சார், திடலில் தொழுகிறாள் என்றால் திடலில் தொழுகை என்று போடுங்க. ஏன் திடல் தொழுகை? ஒரு ஆள் லொஹர் தொழுகையை வீட்டில் தொழுதாருன்னு வச்சுக்கிறேங்க, வீட்டு தொழுகையை நிறைவேற்றலான்னு சொல்லுவேல. அசரர் கடையில் தொழுதார், கடை தொழுகையை தொழுதார். எங்கே தொழுதோமா அது தொழுகைக்கு வேறாக போயிருமா? என்னங்க இது? இவர்கள் பெருநாள் தொழுகைக்கு திடல் தொழுகை என்று பெயர் வைத்த பிதஅத்து கூட்டம் இது. அதே போல் பாருங்க, அபூ ஜஹல் அறுத்ததை கூட சாப்பிடலாம் என்றவர்கள் தான் இவர்கள். கொடுமையிலும் கொடுமை. எங்கே போயிடுச்சு பாருங்கள். தௌஹீதுன்னு போய் கபில இறை மறுப்பாளர்கள் அறுத்ததை கூட சாப்பிடலாம். நான் கேட்கிறேன், இந்த அப்பாவி இளைஞர்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தி விட்டீர்கள்? இஸ்லாமியர்களில் மார்க்கமே தெரியாத ஒருவன் கூட, கடைக்கோடி முஸ்லிம் கூட இந்த விஷயத்தை தெரிந்திருப்பான் அல்லவா? முஸ்லிம் அறுத்ததை மட்டும்தான் சாப்பிட வேண்டும், அதை தெரிந்து வைத்திருப்பான். இந்த அரிச்சுவடி ஞானம் கூட இல்லையே. குர்ஆன் ஹதீஸ் என்று மூச்சுக்கு 300 தடவை பேசின உங்களுக்கு இந்த அரிச்சுவடி ஞானம் கூட இல்லையா? இறைவன் குர்ஆன் சொன்னானே, ஃபக்குலு மிம்மா துக்கரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டதிலிருந்து தான் நீங்கள் உண்ண வேண்டும். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்டிருக்கணும். அப்படியானால் ஒரு முஸ்லீம் அறுக்கணும். ஏன் முஸ்லீம் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், அவர் அறுக்கணும், அப்போ சாப்பிடணும். வலா தஅகுலு மிம்மா லம் யுதுக்கரிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ் என்று பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்டால் அதை உண்ணாதீர்கள். இப்போ இப்போ என்ன ஒரு புதிய விளக்கமா? ஏன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, என்ன சுன்னத் ஜமாத்தெல்லாம் ஷிர்க் வைக்கிறாங்கங்கிறீங்களே, ஏன்னா மௌலிது ஓதுனா ஷிர்க்கு, அது ஷிர்க்கு, இது ஷிர்க்கு, தரா போனால் ஷிர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ஒரு ஆள் கேட்டார், சரி இவங்கெல்லாம் முஷ்ரிக்குங்கிறீங்களே சுன்னத் ஜமாத்து, இவங்கெல்லாம் ஆட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, ஆட்டு கடை வச்சுருக்கிறாங்க, ஆட்டுக்கறி கடை, இவங்க தானே ஆட்டாக இருக்கிறாங்க, முஷ்ரிக்குன்னு சொன்னால் அவங்க அறுத்தா சாப்பிட்லாமா? கேள்வி அப்படி வருது. மெட்ராஸில் எல்லாம் ஆடு தொட்டின்னு இருக்குது. ஆடு தொட்டியில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் அறுத்து அதுதான் சப்ளை செய்யப்படும். கிராமங்கள்லாம் அங்கேயே இருப்பாங்க, விற்றுருவாங்க. ஆனால் சிட்டியில் அப்படி முடியாதுங்க. அந்த ஆடு தொட்டியில் அறுக்கப்பட்டு சீல் வைக்கப்படும். அதுதான் எல்லா ஆட்டுக்கறி கடைகளுக்கும் போகும். இதான் முறை. அங்கே இருக்கிறவங்க யார்? ஆடு தொழில் இருக்கிறவங்க சுன்னத் ஜமாத்துக்காரவங்க தான். இப்போ எப்படி ஒரு கேள்வி வந்தால் என்ன செய்யணும்? ஆமாம், முஷ்ரிக் அறுத்தா சாப்பிடக்கூடாது, அதனால் நீங்கள் கறி சாப்பிடாதீங்க, ஆட்டுக்கறி சாப்பிடாதீங்க என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆட்டுக்கறி சாப்பிட ஆசை,
அதனால் சட்டத்தை மாற்றிட்டாங்கல்ல. முஷ்ரிக்கா இருந்தாலும் தான் சாப்பிட்லாம்ல, அபூஜஹல் இருந்தால் தான் சாப்பிட்லாம்ல. அப்போ இவங்க முஷ்ரிக்கா இருந்தால் அதான் சாப்பிட்லாம். அந்த கறி சாப்பிட்றதுக்காண்டி சட்டத்தை மாற்றிவிடாங்க. இறைவன் தெளிவாக சொல்கிறான், அல்லாஹ் என்று சொல்லி அறுக்க வேண்டும். அல்லாஹ்ன்றான இறைவன் யார் என்று புரிந்தவர்கள் அவன் தான் முஸ்லீம், அறுக்க வேண்டும். ஆனால் இவங்க இந்த கூட்டம் என்ன சொல்லி பிடிச்சி அபூஜஹலும் அறுத்தான் சாப்பிட்லாம். ஏன் அபூஜஹலும் அல்லான்னு சொல்ல தானே செஞ்சான்? அல்லான்னு சொன்னால் போதுமா? அல்லாஹ் யாரென்று புரிதல்ல வேண்டும். குர்ஆனில் இறைவன் சொன்னான், வலையின் சால்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அந்த மக்கத்து காபிர்களிடம், நபி அவர்களே நீங்கள் கேட்டால் இந்த வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் யகூலன்னல்லாஹ், அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் என்று. சரி, அந்த அபூஜஹல் மக்கத்து காபிர்கள் சொன்னாங்கள் அல்லாஹ், அந்த அல்லாவும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றால் யார் நமக்கு சொல்லி தந்தாங்களே, அந்த அல்லாஹும் ஒன்றா? அப்படியானால் நம்ம விளங்கியிருந்த மாதிரி தான் அபூஜஹலும் விளங்கியிருந்தான்னு சொன்னால் குர்ஆன் எதற்கு வந்தது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நபியாக வந்தாங்க? அவன் தான் விளங்கி வச்சிருக்கான் அல்லாண்டா யார் என்று. நபி தேவையில்லையே. அவன் அல்லாஹ் என்று சொன்னான். அல்லாஹ் யார் என்று அவனுக்கு புரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுக்கத்தான் வந்தார்கள். ஆகவே அல்லாஹ் என்று சொல்வதல்ல, அந்த அல்லாஹ் யார் என்று புரிவது. அந்த வகையிலே நாம் அல்லாஹ் என்று சொல்வதற்கும் அபூஜஹல் அல்லாஹ் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது வித்தியாசத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து அலா அஹதின் யகூலு அல்லாஹ் அல்லாஹ். இந்த மண் உலகிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்ற ஒரு மனிதன் இருக்கின்ற வரைக்கும் கியாமத்தினால் வராது என்றார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ அபூஜஹல் இருக்கிற வரைக்கும் கியாமத்தில் வரான்ற அர்த்தமா? காபிர்கள் இருக்கிற வரைக்கும் கியாமத்தில் அப்படியே சொல்லவே தேவையில்லையே. ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் கூட கியாமத்தில் வரான்னு அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே. அப்படின்னா ஈமான்தாரிகள் இருக்கிற வரைக்கும் கியாமத்தினா வராது, ஈமான்தாரிகள் போயிட்டாக்க கியாமத்தினா வந்துடும். எவ்வளோ தெளிவாக நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அப்போ அல்லான்னு சொன்னால் போதுண்டா, அபூஜஹல் அல்லாஹ் தானே சொன்னான். அப்போ அபூஜஹல் மாதிரி ஆட்கள் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கியாமத்திலாம் வராது இவங்களோட கூற்று பிரகாரம். அப்போ ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் கூட வராது கியாமத்தினால். அப்படியா? கறி திங்கிறதுக்காக வேண்டி எங்கள் சட்டத்தையும் மாற்றுங்க. இன்னும் அப்பாவி இளைஞர்களை எல்லாம் ஹராமான ஒரு கறியை சாப்பிட வைத்து விட்டீர்களே. இந்த அப்பாவி இளைஞர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தி விட்டீர்கள்? நரகத்தின் விளிம்புக்கல்லவா? ஒரு ஹலாலான உணவை உண்டால் தானே அந்த வணக்கமெல்லாம் இறைவனிடம் அங்கீகரிக்கப்படும். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு? இவர்களுடைய சுயநலத்திற்காக இல்லாத சட்டத்தை சொல்லி அப்பாவி இளைஞர்களை எல்லாம் ஹராமான பொருளை சாப்பிடுகின்ற சூழ்நிலை உருவாக்கி விட்டார்களே. இது பிதஅத்தா இல்லையா? நான் கேட்குறேன், எல்லாரும் அப்படி அபூஜஹல் அறுத்ததையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறை மறுப்பாளர்கள் அறுத்தாங்க, அதை சஹாபா பெருமக்கள் சாப்பிட்டாங்க. ஆதாரத்தை காமிச்சுட்டா பிரச்சனை இல்லை. அல்லான்னு சொன்னான்ல, அது மட்டும் போதுமா? அல்லான்னு சொல்லிட்டா போதுமா? சரி, இறைவன் குர்ஆனில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். என்ன தெரியுமா? வத்தஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல் லக்கும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தால் அதை நீங்கள் உண்ணலாம் என்கிறான் இறைவன். அது யார்? யஹூதி நசாராக்கள். யஹூதி நசாராக்கள்னு சொன்னால் பனு இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களுக்குத்தான் இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்போ பனு இஸ்ரவேலர்கள் குடும்பத்தை சார்ந்த, அந்த பாரம்பரியத்தை சார்ந்த யஹூதியோ ஒரு நசரானியோ ஒரு ஆட்டை அறுத்தால் உண்ணலாம். இறைவன் குர்ஆனில் சொல்லிட்டான். நான் கேட்குறேன், இறை மறுப்பாளர்கள் அறுத்தாலும் உண்ணலாம் என்றால் ஏன் இந்த வசனத்திலே இறைவன் சொன்னான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தால் நீங்கள் உண்ணலாம் என்று சொல்லவே தேவையில்லையே? ஏன் இறை மறுப்பாளர்களே குஃப்ரிலே இருப்பவர்களே அறுத்தாலே உண்ணலாம் என்றால் இதை இறைவன் சொல்லி இருக்க தேவையில்லைப்பா. அப்போ அல்லாஹ் விட்டுட்டானா? அல்லாவுக்கு புத்தி செஞ்சு கொடுக்குறியாலா? அல்லாஹ் என்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தால் உண்ணலாங்கிறான். இவங்க என்ன இல்லை இல்லை குஃப்ரிலே இருப்பவர்கள் ஷிர்கிலே இருப்பவர்கள் அபூஜஹல் போன்றவர்கள் அறுத்தாலும் சாப்பிடலான்னு சொன்னால் இப்போ இறைவனுக்கு புத்தி சொல்லி கொடுக்குறீங்களா? இறைவன் அதை குர்ஆனில் சொல்லலைங்களே. இவர்கள் அறுத்ததை உண்ணலாம் என்றால் வேதம் வழங்கப்பட்டவர்கள் அறுத்தால் உண்ணலாம் என்று இறைவன் ஏன் சொல்ல வேண்டும்? யார் அறுத்தால் சாப்பிடலாமே? இறைவன் சொல்லியிருக்கே தேவையில்லையே. ஒரு அடிப்படை நாலேஜ் இருந்தால் கூட புரிஞ்சுக்கிடலாமே.
இப்போ எப்படிப்பட்ட பிதஅத்தை இவர்கள் நுழைத்து விட்டார்கள். ஆகவே தான் நான் சொல்கிறேன், இந்த பிதஅத்தை நுழைத்திருக்கிற நீங்கள் உங்கள் பிதஅத்தை ஒழிப்பதற்காகத்தான் பிதஅத்து ஒழிப்பை மாநாடு நடத்துகிறீர்கள். அந்த மாநாட்டிலே நீங்கள் தீர்மானம் போட வேண்டும். அபூஜஹல் அடுத்தாலும் சாப்பிடலாம் முன்னால் சொன்னோம், அதுக்கெல்லாம் இந்த ஆதாரம் இல்லை, குர்ஆன் இந்த வசனத்துக்கெல்லாம் முரண்படுது. ஆகவே இந்த பிதஅத்து ஒழிப்பு மாநாட்டிலே இதுவரைக்கும் நாம் பிதஅத்தாக செய்து கொண்டு வந்த அந்த காரியத்தை செய்யக்கூடாது, தீர்மானம் கொண்டு வரணும். இல்லைன்னாக்கா பிதஅத்து ஒழிப்பு மாநாடு அடுத்தலே அர்த்தம் இல்லை. விவகாரம் பண்ணுறது பெருசல்ல, விவகாரம் எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இந்த விவகாரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் பேச்சு உரையாடல், விவகாரமாக 2 பேருமே இருக்கிறாங்கங்கிறதுக்கு. என்னது, கணவர் கேட்டார் மனைவிட்ட, ஏம்மா நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்போ இந்த அம்மா கேட்குது, நீங்கள் எங்கங்க போவீங்க? இவர் சொன்னார், நான் நரகத்துக்கே போயிடுறேன் அப்படின்றார். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? அவர் சொன்னார், நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால் சொர்க்கம் சொர்க்கமாக இருக்கும். நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகமே எனக்கு தேவலை, நான் அங்கேயே போயிடுறேன். இப்போ இந்த அம்மா சொன்னிச்சு, அப்படியாங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்து நரகத்துக்காக வந்துடுறேங்க அப்படின்னுச்சு. இவர் சொன்னார், என் மேலே அவ்வளோ பாசமாவா நீ இருக்கிற, நான் நரகத்துக்கு போனால் கூட என் கூட வருவாங்கிற. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, பாசமாவது நேசமாவது நரகத்தில் நீங்கள் படுற அவஸ்தையை நான் பார்க்கணும், அதனால் நான் வர்றேன். இப்போ 2 பேருமே விவகாரமாக பேசுகிறாங்க. இது ஒரு உதாரணம்னா, இப்போ விவகாரமாக பேசுவதற்கு இதை உதாரணமாக காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வஹாபிகளும். அதனால் விவகாரமான பிரச்சனையாக சொல்லாமல் தக்க ஆதாரங்களோடு, இந்த பாருங்கள் அபூஜஹல் தான் சாப்பிடலாம், இந்தாங்க ஆதாரம் தரணும், இல்லைண்டாக்கா இறைவன் சொன்னானே வத்ஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுலுக்கும் ஹில்லுல் லக்கும், அந்த வசனமே அர்த்தமற்றதாக போயிடும். அல்லாஹ்வுடைய வசனத்தை அர்த்தமற்ற ஆக்குறீங்களா நீங்கள்? எவ்வளோ பெரிய பக்கா பிதஅத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் இருக்குங்க, மிக மிக முக்கியமான விஷயம். இந்த பிதஅத்து ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்கல்ல, இது யாருக்கு எதிராக தெரியுமா? நீங்கள்லாம் நினைக்கிறீங்க சுன்னி ஜமாத்துக்கு எதிராக நடத்துகிறான்னு. கிடையாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு எதிரான மாநாடு தான் இது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிரான மாநாடு தான் இது. 4 பெரும் இமாம்கள் இருக்கிறாங்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் 4 எதிரான மாநாடு தான் இது. உதாரணம் சொல்லவா? இந்த இமாம்கள் எல்லாம் தராவி தொழுகை ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புகாரி இமாமும் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் காம ஃபி ரமலான், யார் ரமலான் மாதம் நின்று வணங்குகிறாங்களோ, ஈமானன் வஹ்திசாபன், இறை நம்பிக்கையோடும் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும், விரலகும் மா தக்கத்தம, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் தராவீஹ் தொழுகை என்று நாம் மட்டும் சொல்லவில்லை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்கிறார்கள். கித்தாபு தராவீஹி, தராவீஹுடைய பாடம் என்று ஒரு பாடத்தை அமைத்து இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்றைக்கு இந்த வஹாபிகள் சொல்கிறாங்க தராவீஹ் தொழுகை கிடையாது, அது பிதஅத்துங்கிறாங்க. இந்த எதை பிதஅத்து என்கிறார்களோ அந்த தொழுகை உண்டு என்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படியானால் இந்த வஹாபிகளின் பார்வையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிதஅத்துவாதியாக மாறிவிட்டார்கள். இவர்கள் பிதஅத்து ஒழிப்பு மாநாடு என்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிராக இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். அதே போல நான் சொன்ன இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை சொல்லிட்டு வஹுவ தராவீஹ், இங்கே ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல ரமலானிலே நின்று தொழுதல், அது தராவீஹ். யார் சொல்றது? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தராவீஹ் உண்டு என்கிறார்கள். இந்த வஹாபிகளோ தராவீஹ் பிதஅத் என்கிறார்கள். அப்படியானால் இவர்களின் பார்வையில் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிதஅத்துவாதி. இவர்கள் பிதஅத்தை ஒழிப்பதற்காக மாநாடு என்றால் யாருக்கு எதிரான மாநாடு? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிரான மாநாடு. தராவீஹ 40 இமாம்களும் உண்டுங்கிறாங்க, ஆனால் இந்த வஹாபிகள் பிதஅத்துங்கிறாங்க. அப்படியானால் இவர்கள் நடத்துகிற பிதஅத்து ஒழிப்பு மாநாடுங்கிறது 40 இமாம்களுக்கு எதிரான மாநாடு.
அதை விட ஆச்சரியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இது இப்னு தைமியாவுக்கும் எதிரான மாநாடு. இப்னு தைமியா யார்? வஹாபிகளுக்கெல்லாம் லீடரு. இந்த வஹாபிகள்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்னு தைமியா மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. இன்றைக்கி அவர் சொல்கிற சட்டமெல்லாம் யார் சொல்கிற சட்டம்? இப்னு தைமியா எழுதி வச்சுட்டு போனால் தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்களே. அப்படி தான் அப்பாவி இளைஞர் ஏமாந்து போயிருக்கிறாங்க. நம்மளை வழிநடத்துகிற அந்த வஹாபி ஆலம்சாக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி நமக்கு சொல்கிறாங்கன்னு இவங்க ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. சொல்கிறது யார்? இப்னு தைமியாவுடைய அந்த பிரச்சனையை தான் இவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சரி, அது இருக்கட்டும். அந்த இப்னு தைமியா தராவி தொழுகை உண்டு என்று எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய இக்திலாவு சிராத்தில் முஸ்தகீம் அப்படின்னு அவருடைய கிதாபில் சொல்கிறாரு. அம்மத் தராவீஹ அவர் எழுதின வாசகத்தை அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன். அம்மா சொலாத்து தராவீஹை அறிந்து கொள்ளுங்கள், தராவீஹுடைய தொழுகை என்பது ஃபலைசத் பிதஅத்தன் ஃபிஷ் ஷரஇ மார்க்கத்திலே பிதஅத்து அல்ல. இன்னைக்கு வஹாபி என்ன சொல்கிறாங்க? தராவீஹ் பிதஅத்து. அவர்களுடைய லீடர் இப்னு தைமியா என்ன சொல்கிறாரு? தராவீஹ் பிதஅத்து அல்ல. அத்தோடு நிப்பாட்டிக்கிறல அவர். பல் சுன்னத்துன், அது சுன்னத்து. ஏன் தெரியுமா? பி கௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்லலை, அவரே சொல்லி காட்டுறாரு. என்ன ஸல்லல்லாஹு சொன்னாங்க? இன்னல்லாஹ ஃபரத அலைக்கும் ஸியாம ரமலான், நிச்சயமாக இறைவன் ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். வ சனன்துலக்கும் கியாமஹு, ஆனால் நானும் அந்த ரமலான் மாதத்தின் இரவிலே நின்று தொழ வேண்டும் என்று சுன்னத்தாக்கி இருக்கிறேன். இதை நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதைத்தான் ஆதாரமாக சொல்கிறாரு இப்னு தைமியா. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதுல்ல, நான் சுன்னத்து ஆக்கியிருக்கிறேன் இரவுல அப்படின்ட்டு, அதுதான் தராவீஹ். அது சுன்னத்து தான், பிதஅத் அல்ல. அப்படியானால் இந்த வஹாபிகள் இப்போது நடத்துகிற பிதஅத் ஒழிப்பு மாநாடு இப்னு தைமியாவுக்கு எதிரான மாநாடு, நினைவிலே கொள்ளுங்கள். அதனால் இவங்க பொதுவாக சொல்லுவாங்க பிதஅத்தை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது பிதஅத்துமாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை. என்னது? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை ஒருவர் புகுத்தினால் அது மறுக்கப்பட வேண்டும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே பிதஅத்து கூடாது, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வரக்கூடாது. ஆனால் கொண்டு வந்ததெல்லாம் இந்த வஹாபிகள் தான். ஆகவே தான் நான் சொன்னேன் இவர்கள் பிதஅத்துவாதிகள் என்று. பெண்களை நடுத்தெருவிலே நிற்க வைத்தது பிதஅத், அபூ ஜஹல் அறுத்தால் சாப்பிடலாம் என்கிறது பிதஅத். இதெல்லாம் நான் சொன்னேன் அல்லவா? இதுவெல்லாம் மார்க்கத்திலே இல்லாத ஒன்று. இந்த பிதஅத்து சொன்னோம். அந்த வகையில் பார்த்தா இப்போ இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. என்ன? குல்லு பிதஅத்தின் லலாலா. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, குல்லு பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடு. வ குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திற்கு அழைத்து செல்லும். நசாயிலே அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த வஹாபிகளும் இதை ஏடுகள் தோறும் எழுதுவார்கள், மேடைகள் தோறும் முழங்கி கொண்டிருப்பார்கள். இந்த ஹதீஸ் பிரகாரம் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல எல்லா பிதஅத்தும் வழிகேடுண்டு, நீங்கள் உங்களுடைய பிதஅத்து ஒழிப்பு மாநாட்டில் டிக்ளேர் பண்ணணும் இப்னு தைமியா வழிகேடர். ஏன்? அவர் தான் தராவீஹ் சுன்னத்துன்ட்டார்ல. நீங்கள் தராவீ பிதஅத்துன்றீங்கல்ல. நீங்கள் எதை பிதஅத்துங்கிறீங்களோ அதை அவர் ஆதரிக்கிறாரு. அப்படியானால் அவர் பிதஅத்துவாதி. உங்கள் பார்வையிலே இப்னு தைமியா பிதஅத்துவாதியாக ஆகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா பிதஅத்தும் வழிகேடு. இதை நீங்கள் ஒப்புக்கொள்றீங்க. அப்படியானால் இப்னு தைமியா வழிகேடர். டிக்ளேர் பண்ணுங்க, தீர்மானம் போடுங்க உங்கள் பொது பிதஅத் ஒழிப்பு மாநாட்டில். அடுத்து வக்குல்லு லலாலத்தின் பின்னால், எல்லா வழிகேடும் நரகத்திற்கு அழைத்து சொல்லும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்கல்ல, நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல. அப்படியானால் இப்னு தைமியா நரகத்திற்கு செல்வார். அதையும் தீர்மானமாக போடுங்க. சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது, கடந்து போகக்கூடாது. டிக்ளேர் பண்ணுங்க. பிதஅத்தை ஒழிப்பதற்காகத்தானே. இப்போ இப்னு தைமியா மட்டும் பிதஅத்தை ஆதரிக்கலாமா? அவர் மட்டும் பிதஅத்தை செய்யலாமா? விட்டுருவீங்களா நீங்கள்? அப்படின்னா நீங்கள் அவர் விஷயத்திலே நீங்கள் தீர்மானம் போடணும். அப்போ தான் நீங்கள் உண்மையிலேயே பிதஅத்தை ஒழிப்பதற்காக புறப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது உண்மையாக இல்லைங்கிறது அடுத்து வேற வெளிப்படையில். ஆகவே
உங்களுடைய பிதஅத்து ஒழிப்பு மாநாடு உண்மையிலேயே பிதஅத்தாக இருக்கிறது என்பது தான் எங்களுடைய வாதம். ஏன் என்ன கேட்டாலும் என்ன சொல்வீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்ததா? மீலாது நபி விழா நடத்தினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மீலாது நபி விழா நடந்ததா கேட்டீங்கல்ல. இப்போ நாங்கள் கேட்குறோம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பிதஅத் ஒழிப்பு மாநாடு நடந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் நடந்ததா? சமூக விழிப்புணர்வு கூட்டம் நடந்ததா? இஸ்லாமிய கேளுபதில் நிகழ்ச்சி நடந்ததா? இஸ்லாம் இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடந்ததா? இஸ்லாம் எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நடந்ததா? நடந்துன்னு சொன்னால் ஆதாரத்தை தாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நிறுத்திருங்க. இனிமேல் அதையெல்லாம் இல்லைன்றாக்கா செய்யக்கூடாதானே. இப்போ நீங்கள் மட்டும் செய்யலாம், மற்றவங்க தான் செய்யக்கூடாதா? இன்னும் நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இதுவெல்லாம் நடந்தது என்று நீங்கள் சொன்னால் நான் கேட்கிறேன், எங்கே நடந்தது இந்த மாநாடுகள் எல்லாம்? பிதஅத் ஒழிப்பு மாநாடு, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு எங்கே நடந்தது? எப்போது நடந்தது? அந்த மாநாட்டுக்கு பெண்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டார்களா? அந்த மாநாட்டிற்கு கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறப்பட்டதா? அந்த மாநாட்டிற்காக பஸ்ஸுகளிலும் வேன்களிலும் அழைத்து வரப்பட்டார்களா? உடனே சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பஸ் இல்லை, வேன் இல்லை. சரி, ஒட்டகத்தில் அழைத்து வரப்பட்டார்களா? குதிரையில் அழைத்து வரப்பட்டார்களா? இல்லை, நடக்கலை. நடந்த ஆதாரம் தாங்க, இல்லைண்டா பிதஅத் ஆகிப்போச்சு. அதான் நான் சொன்னேன், பிதஅத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று பிதஅத் ஒழிப்பு மாநாட்டை பிதஅத்தாக நடத்துகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு காலத்தில் எங்கே இருக்குது பிதஅத் ஒழிப்பு மாநாடு நடந்துச்சா? அப்படியானால் இவர்கள் ஒன்று செய்தால் அது சுன்னத்து, நம்மளாம் செஞ்சால் பிதஅத்து. அதான முன்னால் மீலாது மாநாடு நம்மளாம் நடத்துவோம், இது பிதஅத்து என்றார்கள். இன்றைக்கி அவர்களிடம் என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் சிறப்பு மாநாடு நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், மீலாது மாநாடு பிதஅத்து, சிறப்பு மாநாடு சுன்னத்தா? நாங்கள் செய்தால் பிதஅத்து, நீங்கள் செய்தால் சுன்னத்தா? எதுவும் ஒரு அளவுகோல் இல்லையா? நான் சொல்கிறேன், உண்மையில் பிதஅத்துவாதிகள் நீங்கள் தான். ஆகவே அந்த பிதஅத்தை ஒழித்துவிட்டு மற்ற பிதஅத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் பாருங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலை, உகாண்டா போய் உடும்பு பிடிக்க போகிறேன்டா எப்படி? கரை தாண்ட முடியலை, கடலையே தாண்ட போகிறேன்டா எப்படி? உங்களுடைய பிதஅத்தை நீங்கள் ஒழித்து கொள்ளுங்கள். உண்மையில் பிதஅத்துக்காரர்கள் இவர்கள் தான். இவருடைய கொள்கை கோட்பாடு சட்ட திட்டங்களும் தான் பிதஅத்துகள். இவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் சத்தியத்தை புரிந்து அதன்படி நடக்க தௌஃபீக் செய்தருள்வானாக.